நரசிம்ம சக்கரவர்த்தி சொல்லுவார், "உன்னோட திருமண விஷயத்துல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனோட முழு முடிவும் உன்னோட கையில தான் வந்து இருக்கு. ஆனா, பல்லவ சாம்ராஜ்யத்துல ராஜ குலத்தினருக்கும் ஒரே நீதி தான். ஏழை குடியானவனுக்கும் ஒரே நீதி தான். அதனால சோழ ராஜகுமாரனோட விஷயத்துலயும் அதே மாதிரி தான். நாளைக்கு அரசவையில விசாரிக்கப்பட்டு அதற்கான தண்டனை வந்து வழங்கப்படும்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவன் பண்ண செயலுக்கெல்லாம் அவன் மட்டும் காரணம் இல்ல. அந்த சிவனடியாரும் ஒரு காரணம் தானே. எல்லாமே விசாரிச்சு அதுக்கான தண்டனை வழங்கப்படும்னு சொல்றாரு. அடுத்த நாள் அரசவை கூடுது. அரசவையில எல்லாருமே இருக்காங்க. விக்ரமன், குந்தவி, அருள்மொழி தேவி, சிறு தொண்டர், சிவனடியார்ன்னு எல்லாமே இருக்காங்க. ஆனா நரசிம்ம சக்கரவர்த்தி மட்டும் இன்னுமே வரல. வரதுக்கு நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால இப்போ சிறு தொண்டர் எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. விக்ரமன் வந்து தேச பிரஷ்ட தண்டனைக்கு வந்து அனுபவிச்சிருக்கிறான். அதையும் மீறி அவன் இங்கே நம்ம நாட்டுக்கு வந்து வந்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அவன் பண்ணினதுக்கெல்லாம் அவன் மட்டும் காரணம் இல்லை, சிவனடியாரும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கவனமெல்லாம் சிவனடியார் மேலே போகுது. பழைய கதையை மக்களுக்கு வந்து நினைவுபடுத்துகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி போரில் வந்து இந்த சோழர்கள் எல்லாமே வந்து வீழ்ச்சி அடைந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சிவனடியார் பார்த்திப மகாராஜாவை எடுத்தது. அதுக்கப்புறம் அவர் விக்ரமனை வந்து வீரமகனாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டது. இது எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. அப்புறம் சிவனடியார் அவங்களோட ஃபேமிலியில் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து கேட்குறாரு, இப்போ விக்ரமன் வந்து சுதந்திரமான ஒரு மகனாக வளர்க்கப்பட்டிருக்கானா அப்படின்னு அவையில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்குறாங்க. எல்லாரும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கரகோஷத்தோடு வந்து சொல்கிறாங்க. விக்ரமனை பற்றின அபிப்பிராயங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க. இது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது சிவனடியாரும் கேட்டுட்ருக்காரு. அப்புறம் இப்போ இந்த சிறு தொண்டர் வந்து எல்லாத்தையும் வந்து அமைதிப்படுத்திட்டு இப்போ சொல்கிறார், இந்த சிவனடியார் யார் என்ன அப்படிங்கிற உண்மையை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியாரோட வேஷத்தை எல்லாம் கலைக்கிறாங்க. அந்த சிவனடியார் யாருன்னா இந்த நரசிம்ம சக்கரவர்த்தி தான் அந்த சிவனடியாராக வேஷம் போட்டு இவ்வளோ நாளாக நடிச்சிட்டு இருந்தது. ஒரு முன்னாடியே சொல்லியிருப்பாள்ல, ஒரு தேசத்தை வழிநடத்துறதுக்குன்னு பல கலைகளும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த சிவனடியாராக வேஷம் போட்டு எல்லார் மக்களின் மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிட்டாரு. இப்போது விக்ரமன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ அவன் சோழ நாட்டினுடைய சுதந்திர அரசனாக முடிசூட்டப்படுறான். சோழ நாடு வந்து சுதந்திர ராஜ்யமாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் குந்தவிக்கும் விக்ரமனுக்கும் கல்யாணம் நடக்குது. என்னதான் சுதந்திர நாடாக இருந்தாலுமே பார்த்திப மகாராஜா கண்ட கனவை மட்டும் யாருமே மறக்கல. அவர் கண்ட கனவு விக்ரமன் வழிவந்தவர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கிட்ட சொல்லப்பட்டுட்டே இருந்தது. 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் ராஜராஜ சோழன், அவரோட பையன் ராஜேந்திர சோழன் அவங்களோட காலத்தில் பார்த்திப மகாராஜா கண்ட கனவு நடந்திருக்கு. தஞ்சை மாதிரி பெரிய கோயில் கட்டுறது, புலிகொடியை வானளவு பறக்க விடுறது, தூரம் பயணம் செஞ்சு நிறைய இடங்களை கைப்பற்றுறதுன்னு அவரோட கனவு நிறைவேறியிருக்கு. இதோட பார்த்திபன் கனவு ஃபுல் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.